என் புறாவே, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். கிறிஸ்துவானவர் தம்முடைய சபைக்கு தம்முடைய அன்பான அழைப்பை கொடுக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. விசுவாசிகள் எல்லோருமே கிறிஸ்துவனிடத்தில் ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். தாவீது கிறிஸ்துவின் சபையை காட்டுப்புறா என்று அழைக்கிறார். இதே வார்த்தையே இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புறா அழகானது, அது பிறருக்கு தீங்கு நினையாது. புறாவினிடத்தில் கள்ளம் கபடம் எதுவும் இருக்காது. கிருபையுள்ள ஆவி புறாவை போன்ற ஆவியாக இருக்கிறது. புறா சுத்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், ஆரவாரம் பண்ணாது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் புறாவை போல கள்ளம் கபடம் அற்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மீது வந்து இறங்கினார். அதுபோலவே இப்போது எல்லா விசுவாசிகள் மீதும் வந்து இறங்குகிறார். நம்முடைய ஆவியை அமைதலான ஆவியாகவும் மனத்தாழ்மையுள்ள ஆவியாகவும் மாற்றுகிறார். புறா கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கும். கிறிஸ்துவே கன்மலையாக இருக்கிறார். அந்த கன்மலையின் இடத்திற்கு மணவாட்டியானவள் அடைக்கலம் பெறுவதற்காக பறந்து போகிறாள். ஒரு புறா கன்மலையின் வெடிப்புகளில் தங்குவது போல கிறிஸ்துவின் சபையார் கன்மலையாகிய கிறிஸ்துவிடம் அடைக்கலம் தேடி தங்குவதற்காக போகிறார்கள். புறாவுக்கு பாதுகாப்பு தேவை. சிகரங்களின் மறைவிடங்களில் தங்கி இருக்கும்போது புறாவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கன்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். எரேமியா 48:28. புறா தனிமையாய் இருக்கும்போது தன்னுடைய இருதயத்தோடு தனக்குத்தானே பேசிக்கொள்ளும். கிறிஸ்துவானவர் பல சமயங்களில் வனாந்தரமான இடத்திற்கு ஜெபம் பண்ணுவதற்காக தனியே போனார். புறாவும் சிகரங்களின் மறைவிடங்களில் தனியாக தங்கியிருக்கும். விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் தனிமையாக தங்கியிருப்பதை நாட வேண்டும். கிறிஸ்துவானவர் தம்முடைய மணவாட்டியிடம், உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். மணவாட்டியின் சத்தம் இன்பமாய் இருக்கிறது என்றும் அவளுடைய முக ரூபம் அழகாய் இருக்கிறது என்றும் மணவாளன் வர்ணிக்கிறார். விசுவாசிகளுடைய ஜெபதுனியும் துதியின் சத்தமும் கர்த்தருடைய செவிக்கு இன்பமாய் இருக்கிறது. சூலமித்தி ஸ்திரீயின் நேசரை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியங்கள். என்னுடைய நலத்தைலம் வெள்ளை போல செண்டு, என் நேசர் மருதோன்றி பூங்கொத்து, நீர் ரூபமுள்ளவர், நீர் இன்பமானவர். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். என் புறா, உன் சத்தம் இன்பமாயிருக்கிறது, உன் முக ரூபம் அழகாயிருக்கிறது. அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் ஆத்துமா அவரை நேசிக்கிறது. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமாய் இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாய் இருக்கிறது. அவர் தலைமயிர் காகத்தை போல் கருமையாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போல இருக்கிறது. அவர் கன்னங்கள் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போல இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளைப்போளம் அதில் இருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தம் போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர்.